நண்பர்களுக்கு வணக்கம். மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பயிர்னு பார்த்திங்கன்னா அது கீரைகள் தான். கீரைகள் வளர்கிறதுக்கு நம்ம பெருசாக மெனக்கிட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி கீரைகளை அதிகபட்சம் 30 நாட்குள்ளேயே அறுவடை பண்ணிடலாம். அதனால் புதுசாக தொடங்குறவங்க கீரைகள் ஆரம்பத்தில் தொடங்கலாம், சீக்கிரமே ஒரு விளைச்சலை பார்க்கலாம். கீரைகள் வளர்க்குறதுக்கு 3/4 அடி உயரம் 1 அடி அகலம் இருக்கிற க்ரோ பேக்ஸ் சரியாக இருக்கும். கீரைகள் ஆழமாக வேர் போகாதனால அதுக்கு 8 இன்ச் உயரம் கொண்ட க்ரோ பேக்ஸே சரியாக இருக்கும். கீரைகளை க்ரோ பேக்ஸில் சும்மா எப்படி வேணாலும் தூவி விட்டுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடினோம்னா வந்துடும். பட்டு நான் தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 4 கோடு போட்டு அந்த கோட்டில் விதைகளை தூவி விட்டுருக்கேன். இந்த முறைப்படி செடிகள் ஒரே இடத்துல கூட்டமாக வளரும். அந்த கேப்பில் தண்ணி விடுறது மூலயமா செடிகள் சரிகிறதை தடுக்க முடியும். கீரைகளுக்கு பெரும்பாலும் நாட்டு விதைகள் பயன்படுத்துவது நல்லது. தற்போதைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் அவங்க சொல்கிறது உணவில் கீரைகளை நிறைய சேர்த்துக்கங்க அப்படின்ற வார்த்தையை தான். ஏன்னா கீரைகளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பட் என்னென்ன சத்துக்கள்லாம் சத்தியமாக எனக்கு சொல்ல தெரியல. பட் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம உடம்பை பொறுத்தவரையும் எப்பயுமே நம்ம உடம்புக்கு என்ன சத்துக்கள் தேவையோ அதை நம்ம உடம்பு எடுத்துக்கும். அது மாதிரி கீரைகளில் நமக்கு என்ன சத்துக்கள் தேவையோ அதை நம்ம உடம்பு பிரித்து எடுத்துக்கும். ஆனால் அப்பேற்பட்ட கீரைகளை நாம் இப்போ கடைகளில் போய் வாங்க போகிறோம்னா அது நல்ல கீரையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா கீரைகள் எல்லாமே இப்போ நிறைய பூச்சி மருந்து அடித்து தான் வருது. காய்கறிகளுக்கு அடிக்கும்போது காய்கறிகள் தோலை நீக்கிட்டு நம்ம மேக்ஸிமம் சாப்பிடுவோம். பட் கீரைகளை நம்ம இலைகளை தான் நேரடியாக சாப்பிட போகிறோம். அப்படின்றப்ப அந்த பூச்சி மருந்து தெளித்த இலைகளை நம்ம சாப்பிடும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதை தவிர்க்க நாம் வீட்டு தோட்டத்தில் கீரைகள் வளர்ப்பது மிகச்சிறந்தது. கீரைகள் வளரும்போது பெரிய அளவில் பூச்சி தாக்குதல் வராது. சப்போஸ் அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்துச்சுன்னா நம்ம வேப்ப இலை கரைசல், வேப்ப புண்ணாக்கு அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலை 4 நாட்களுக்கு தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். கீரைகளோட மிகப்பெரிய எதிரின்னு பார்த்திங்கன்னா அது மழை தான். ஓங்கி ஒரு மழை அடித்தா அனைத்து கீரைகளும் சரிஞ்சிடும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக ஒரு பேக் ரெடி பண்ணி இல்லாட்டி இந்த பையிலேயே இருக்கிற கீரைகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் புதுசாக விதைகளை போட்டு விட்டுற வேண்டியதான்.
சிறுகீரையை 20 நாள்லேயே அறுவடை பண்ணியாச்சு. அந்த அறுவடையை பண்ணும்போது எதையோ சாதித்த வெறி உன் கண்ணில் தெரியுதுன்னு சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷம். எதையோ சாதித்த ஒரு ஃபீலிங். அறுவடை செஞ்ச சிறுகீரையை கொஞ்சமாக பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட், சும்மா நெய் போட்டு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நான் நம்ப மாட்டேப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா. ஐயோ நான் தாதாடா. போயா. டேய் எங்க அம்மா சத்தியமா நான் தாதாடா. சும்மா இருப்பா. டேய் நான் தாதாடா. ஊரே அப்படிதாடா கூப்பிடுது தாதான்னு. நான் தாதாடா. நீ தானா நான் யாரா?